ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு யாராவது ஒரு நபரை இவங்க தான் உலகம், இவங்க தான் உயிர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்பி போய் இருப்போம். அவங்க திடீர்னு நம்மக்கிட்ட வந்து பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனை சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு விலகி போவாங்க. அவங்கக்கிட்ட போய் தயவு செய்து கெஞ்சிட்டு நிற்காதீங்க. இப்படி பேச விருப்பம் இல்லாதவங்க கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவைகளுக்கு தகுந்தாற் போல தான் அந்த பேசுகிற நேரமும் நிர்ணயிக்கப்படுது. ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லி வைங்களேன், நீங்கள் உடனே ஐயோ அவங்க நம்ம மேலே அளவு கடந்த அன்பு பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் அங்கே அவங்களுக்கு நம்மளை கொண்டு ஏதாவது தேவைகள் இருக்கும். அதே போல் அந்த தேவைகள் குறையும் போது அதே நபர் பேசுகிற டைம் என்ன ஆகிட்டுருக்கும், குறைஞ்சிட்டு இருக்கும். அதே போல தான் இங்கே உங்கள் வாழ்க்கையில் உங்களை பிடிச்சவங்க, நீங்கள் ரொம்ப விரும்பின உறவுகள் வந்து உங்களை வந்து ஒரு சுயநலத்துக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்றாவது ஒரு நாள் தெரிய வரும்போது அதை வந்து உங்களால் தாங்கவே முடியாது. அதுபோல தான் நீங்கள் வந்து எந்த ஒரு தவறுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க உங்களை தப்பாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. புரிஞ்சு வச்சுட்டு அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட போய் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு நிற்காதீங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போய் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னால் அவங்க அவங்கள நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நம்பவே மாட்டாங்க. அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க. அதனால் அடுத்தவங்க பேச்சை கேட்டு நீங்கள் எந்த ஒரு தவறும் பண்ணாதவங்கள தவறு பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி நம்பினாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிற்காதீங்க. மாறாக அவங்கக்கிட்ட ஒரு சின்ன சிரிப்பை சிரிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து மெதுவாக நகண்டுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து அதை நம்ப போகிறதாக இல்லவே இல்லை. அதே போல் தான் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு ஒருத்தங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா வேறு யாருமே இருக்க மாட்டாங்கங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க. அப்போ நமக்கு தெரியும் இவங்க தான் அந்த கஷ்டத்துக்கு காரணமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும்போது அதை கேட்கறதுக்கு அதை ஏற்றுக்க முடியாமல் நம்ம மனசு ரொம்பவே வலிக்கும். அதனால யார்கிட்டையும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாசமாக பேசி பழகாதீங்கன்னே சொல்லுவேன். அதுபோல தான் நேரம் இருந்தால் பேசக்கூடிய உறவு, அதாவது நம்ம வந்து ஒரு நேரம் ஃபோன் பண்ணுறோன்னு வைங்களேன், அந்த நேரம் கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி நான் அன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள்னா ஓகே. ஆனால் கண்டினியூவாக இதே மாதிரி அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள உங்கள் லைஃப்பில் இருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. வேண்டாம் அந்த உறவு. அதாவது நேரம் இருந்தால் மட்டும் பேசுகிறேன் அப்படிங்கிற உறவு நமக்கு தேவையே கிடையாது. சிலவங்கள பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது கால் பண்ணுனா பேச மாட்டாங்க. கேட்டால் எனக்கு டைமே இல்லை அப்படிம்பாங்க. ஒரு நாள் 2 நாள் டைம் இல்லாமல் இருக்கலாங்க, என்றைக்குமே டைம் இல்லாமையா இருக்கும்? கண்டிப்பாக அதுலேயும் நீங்கள் நினச்சிக்கிடணும் அவங்க முன்னுரிமை பட்டியலில் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி. அதே போல தான் நீங்கள் தினம் பேசுகிற நேசிக்கிற ஒரு உறவை என்றைக்குமே ஒதுக்கி வைக்காதீங்க. ஏன்னா ஒரு பொருள் நம்ம கையில் இருக்கும்போது அதுக்கு அருமை தெரியாது. அது நம்மளை கையை விட்டுட்டு போனாதான் அதுக்கு அருமை வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும். அதனால நம்மக்கிட்ட நேரம் ஒதுக்கி பேசுகிறாங்கன்னா நீங்களும் அவங்களுக்காக நேரத்தை கொடுங்க, பேசுங்க. அப்படி நம்ம இப்போ நம்ம பேசாமல் விட்டுட்டோன்னா நமக்கு நேரம் கிடைக்கும், ஆனால் அந்த பர்சனை வந்து பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். அதனால இருக்கிற நாள் வரை நம்ம அடுத்தவங்ககிட்ட ரொம்ப நிம்மதியாக ஹாப்பியாக பேசி பழகி இருக்கும்போது நம்ம மனசும் ஒரு ஹாப்பி தான் அடையும். அதே போல் உங்ககிட்ட
யாராவது வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் மறுபடியும் அவங்ககிட்ட எந்த ஒரு கொஸ்டினையும் கேட்காதீங்க. ஏன்னா அவங்க பேசணும்னு நினச்சா கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. அவங்க முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே போல தான் விருப்பம் இருந்தால் ஒருத்தங்கிட்ட பேசணும்னு சொல்லி நமக்கு ஒரு ஆசை இருந்தால் அதுக்கு 1000 வழிகள் இருக்குது. ஆனால் நமக்கு அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதே போல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள்ட்ட பேசாமல் தவிர்க்கிறதுக்கும் 1000 காரணங்கள் இருக்குது. அதே போல தான் இந்த உலகத்தில் உண்மையான அன்புக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏமாற்றம். முட்டாள், அதாவது இறக்க குணமாக இருக்கிறவங்கள முட்டாளாக ஆக்கிற இந்த உலகம். அதனால பெரும்பாலும் இறக்க குணத்தில் தானே இருக்காங்க. அதனால் ஈஸியாக ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா அதுக்குள்ள கர்ம வினை வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து கிடைக்கும். அதே போல தான் அன்பு பாசத்தையும் கொட்டி கொட்டி எவ்வளோதான் நம்ம கொடுத்தாலும் சில நபர்களுக்கு சில உறவுகளுக்கு நம்ம அன்பும் பாசமும் தெரிய போகிறது கிடையவே கிடையாது. அதனால் உங்களை யார் மதிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மரியாதையை நீங்கள் நடந்துக்குங்க. யாருக்கிட்டேயும் போய் அளவு கடந்த அன்பை கொட்டி கொடுத்துட்டு அவங்க உங்களை எட்டி உதைக்கும் போது கண்கலங்கி போய் நிற்பீங்க பாருங்கள். அது வந்து உங்கள் மனசை ரொம்ப காயப்படுத்தும். அதனால உங்ககிட்ட அன்பாக இருக்கிறவங்கக்கிட்ட அன்பாக இருக்க பழகிக்குங்க. அதே போல தான் சிலவங்களை பார்த்தீங்கன்னா காசு பணம் சொத்து அதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு மரியாதையே தந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி காசு பணம் சொத்து வசதி எல்லாம் வந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் அவங்க நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ மரியாதை மதிப்பு அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைங்க. உங்ககிட்ட இருக்கிற காசு பணம் சொத்துக்கு தான் மதிப்பு மரியாதையே தவிர உங்கள் உண்மையான அன்புக்கு ஒரு நாளும் மதிப்பு மரியாதை கொடுக்குறதா இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னே சொல்லுவேன். கெட்டவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா கெடுதல் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. எப்படி அப்போ மாதிரி எப்படி கெட்டவன் அப்படின்னு சொல்லி பேர் உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் தேடி தேடி உதவி பண்ணினீங்களோ அவங்க தான் உங்களை கெட்டவன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? நீங்கள் தேடி தேடி ஓடி ஓடி ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணுறீங்கன்னு நினைங்களேன். ஆனால் அவங்க தேடி தேடி போய் உதவி பண்ணவங்க சில சிட்டிசனில் அவங்களால அவங்களுக்கு உதவி பண்ணாத பட்சத்தில் லாஸ்ட்டில் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நீ ஒரு கெட்டவன் அப்படின்னு ஒரு பெரிய முத்திரையை எழுதி நம்ம தலையில் குத்தி விட்டுட்டு அனுப்பிடுவாங்க. இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா நிரந்தரமே இல்லாதது இந்த உலகம். இந்த உலகத்தில் நம்ம உயிரே நமக்கு நிரந்தரம் இல்லை, அப்படி தானே? அப்போது இந்த உயிரே இந்த உலகத்தில் நமக்கு நிரந்தரம் இல்லாமல் இருக்கும்போது சில உறவுகள் நமக்கு நிரந்தரமாக வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது எதையுமே கொண்டு போகிறதில்ல, இங்கேருந்து போகும்போதும் எதுவுமே கொண்டு போகிறதில்ல. நம்ம பண்ணுற புண்ணியங்களும் பாவங்களும் தான் நம்ம கூட ட்ராவல் பண்ணோம். அதே போல தான் நம்ம எவ்வளவு தான் திடீர்னு பார்த்திங்கன்னா சில உறவுகள் நம்மக்கிட்ட பணம் வசதி அந்தஸ்து எதுவுமே இல்லாத பட்சத்தில் நம்மளை ஒரு ஏளனமாக பார்த்துருப்பாங்க. நம்மளை வந்து நிராகரிக்கப்பட்ட நிலைமையில் நம்ம இருந்திருப்போம். நம்மக்கிட்ட இப்போ அவங்கள விட, அதாவது எந்த உறவுகள் நம்மளை ஏளனமாக பார்த்தாங்களோ அந்த உறவுகளை விட பணம் காசு வசதியெலாம் நம்ம வந்து ஹையாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப மதிப்பாங்க, அன்பாக நடந்துக்குவாங்க. உடனே நம்ம நினைப்போம், ஓ அவங்க நம்மக்கிட்ட உண்மையான அன்பில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அப்படி இல்லைங்க. அவங்க வந்து உங்ககிட்ட உண்மையான அன்பில் இல்லை. என்னென்னா உங்ககிட்ட இருக்கிற பணம் பதவி அந்தஸ்து காசு இதில் தான் அவங்க வந்து குணம் இருக்குதே தவிர உண்மையான அன்பு உங்ககிட்ட இல்லவே இல்லை. அதனால் ஐயோ அவங்க நம்மகிட்ட உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை தரம் முன்னேறி வரும், கலங்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் அப்லோட் ஆகும். பை, see you.